ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பாண்டி டைரிஸ். இன்னைக்கு நம்ம காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு டம்ளர் கடல மாவு எடுத்துக்கேன், ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, சிட்டிக்கா ஆப்ப சோடா, அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கணும். கரைச்சி வச்சுக்கிட்டு இந்த பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு சூடு பண்ணிங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஜல்லி கரண்டியோ இல்லை இந்த மாதிரி கரண்டி கடையில் விற்கும், அது இருந்தால் கூட வாங்கிக்கிங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை 2 கரண்டி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஸ்லோலே வச்சு நல்லா செவர வறுத்து எடுங்க. ஒரு அரை ஸ்பூன் மல்லாட்டை பயிறு, அரை ஸ்பூன் பொட்டுக்கல்ல, முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்தி, இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இந்த காரா பூந்தியில் போட்டுட்டு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான காரா பூந்தி ரெடி. எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் மிக்க நன்றி.